திருப்பாவை 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சிறுகோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு எம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கூடாரை வெல்லும் சிறுகோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். தொடர்ந்து பாசுரத்திற்கான பொருள் விளக்கம் குறித்து சிந்திப்போம். திருப்பாவையின் முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று தொடங்குகின்றது. முதல் பாசுரம் தொடங்கி இதுவரை 26 பாசுரங்களை சிந்தித்துள்ளோம். அதற்கான விளக்கம் என்ன என்பது குறித்து பார்த்துள்ளோம். இன்று 27வது பாசுரத்திற்கான விளக்கத்தை பொருளை சிந்திக்க உள்ளோம். 2வது பாசுரத்தில் மார்கழி மாதத்து பாவை நோன்பின் மாண்பை ஆண்டாள் நாச்சியார் கூறுகின்றார். பாவையர் எப்படி இந்த நோன்பை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளை சென்றோதும் என்று நோன்பு காலத்தில் செய்ய வேண்டுவன எவை செய்யக்கூடாதவை எவை என்பது குறித்து ஆண்டாள் நாச்சியார் கூறியிருந்தார். தொடர்ந்து திருமாலுடைய அவதாரங்களையும் திருமாலுடைய பெருமைகளையும் ஆண்டாள் நாச்சியார் பாடியிருந்தார். இந்த பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சிறுகோவிந்தா என்ற இந்த பாசுரத்தில் மார்கழி மாதத்து நோன்பினால் அடைந்த பலனை பாவை நோன்பினால் அவர்கள் பெற்ற இன்பத்தை கொண்டாடும் வகையில் இந்த பாசுரத்தை பாடியுள்ளார். அதனால்தான் மார்கழி மாதம் 27வது நாள் கூடாரை வள்ளி என்று கொண்டாடி மகிழ்கின்றனர். இந்த 27வது நாள் வைணவ திருத்தலங்களில் கூடாரை வள்ளி என்ற விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். மேலும் கூடாரை வள்ளி தினத்தில் அக்கார வடிசல் சர்க்கரை பொங்கல் போன்ற ஒரு உணவை இறைவனுக்கு படைத்து அதை உண்பது வழக்கம். இந்த அக்கார வடிசல் என்பது நெய்யும் பாலும் வெல்லமும் கலந்து அரிசியில் சமைக்கப்படும் ஒரு உணவு. அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் இங்கே மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்று குறிப்பிடுகின்றார். இந்த பாசுரம் கூடாரை வெல்லும் சிறுகோவிந்தா என்று தொடங்குகின்றது. கூடாரை என்றால் கூடாதவர், பகைவர். அப்படிப்பட்ட பகைவர்களை வென்று அவர்களையும் ஆட்கொள்ளக்கூடியவன் இறைவன். பகைவர்களை மட்டுமல்ல, இறைவனை நாடாதவர்களை கூட அவனை கூடாதவர்களை கூட அன்பினால் ஆட்கொள்ளக்கூடியவன் இறைவன் என்றும் இதற்கு பொருள் கொள்ளலாம். அடுத்து உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம். சம்மானம் என்பது வெகுமதி, பரிசு. அப்படி உன்னை நாங்கள் பாடி உன்னுடைய புகழை பாடி உன்னுடைய அருளை பெற்று அதனால் கிடைக்கக்கூடிய வெகுமதியை இந்த நாடே புகழும் தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். இப்படி இறைவனிடம் அருளை பெற்று அவனுடைய பரிசை பெற்ற ஆயர் பாடி பெண்கள் அடுத்து நாங்கள் நகைகளை அணிவோம். அதாவது கையில் வளையல் அணிவோம், கழுத்தில் மாலைகளை ஆரம் என்று சொல்லக்கூடிய தங்க நகைகளை அணிவோம், காதுகளில் தோடுகளை அணிவோம், செவிப்பூ என்கின்ற கர்ணபத்திரம் அதாவது மாட்டல் அந்த நகைகளை அணிவோம், காலில் சிலம்பு அணிவோம். இப்படி நகைகளை ஆபரணங்களை அணிந்து மகிழ்வோம். மேலும் புத்தாடைகளை அணிந்து மகிழ்வோம். அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பாலில் வெந்த சோற்றில் நிறைய நெய்யிட்டு அதை சாப்பிட கையில் எடுக்கும்போது முழங்கை வரை நெய் வடியும் அளவுக்கு அதை நாங்கள் உண்டு மகிழ்வோம் என்று, அதாவது பாலில் வேக வைத்து வெல்லம் கலந்து அதில் நெய்யை அதிக அளவில் சேர்த்து அப்படிப்பட்ட அக்கார வடிசல் என்று சொல்லக்கூடிய அந்த இனிப்பான சர்க்கரை பொங்கலை நாங்கள் உண்டு மகிழ்வோம் என்று ஆயர்பாடி சிறுமியர்கள் இறைவனை பாடி அந்த மார்கழி மாதத்து நோன்பினால் கிடைத்த மகிழ்ச்சியை கொண்டாடி திளைத்திருப்பதாக ஆண்டாள் நாச்சியார் இங்கே குறிப்பிடுகின்றார். கூடாரை வெல்லும் சிறுகோவிந்தா. கண்ணனுக்கு மிகவும் பிடித்த பெயர் கோவிந்தன்.
கோ என்றால் பசு, பசுக்களை காப்பவன் கண்ணன். அதனால் ஆண்டாள் நாச்சியார் இங்கே கோவிந்தா நாமத்தை கூறி மகிழ்கின்றாள். பாவங்கள் செய்யக்கூடிய மனிதரையும் புனிதனாக்கும் வல்லமை பெற்றது கோவிந்த நாமம். அதனால்தான் திருப்பதி செல்லும்போது ஏழுமலையானை தரிசிக்கும் போதும் கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்தா நாமாவளியை சொல்கின்றோம். கோவிந்தன் எல்லோருக்கும் பொதுவானவன். அவனோடு கூடாமல் இருப்பவர்களை, பகைவர்களை வென்று அவர்களையும் ஆட்கொள்ளக்கூடியவன். அவனை நாடாமல் இருப்பவர்களை கூட, கூடாமல் இருப்பவர்களை கூட அன்பினால் ஆட்கொண்டு, கருணையினால் ஆட்கொண்டு அருள் புரியக்கூடியவன். அப்படிப்பட்ட கோவிந்தனுடைய நாமத்தை ஆயர்பாடி பெண்கள் மட்டுமல்ல, நாமும் பாடி அவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டாள் நாச்சியார் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தன் என்று பாடியுள்ளார். நாடும் புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இளம்பெண்கள் மார்கழி குளிரையும் பொருட்படுத்தாது நோன்பு இருந்தார்கள். அதற்கான பரிசாக வெகுமானமாக கண்ணனுடைய அருளை பெற்றார்கள். அதனால் அவர்கள் களிப்புற்றார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையில் விதவிதமான நகைகளை அணிந்தார்கள், புத்தாடைகளை அணிந்தார்கள். பால் நெய் சேர்த்து இனிப்பான சர்க்கரை பொங்கலை வைத்து அதை இறைவனுக்கு படைத்து உண்டு மகிழ்ந்தார்கள். இந்த பாசுரம் நமக்கு மார்கழியை தொடர்ந்து வரும் தைப்பொங்கல் பெருநாளை நினைவூட்டுவதாக அமையப்பெற்றுள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம். பொங்கல் திருநாளன்று சர்க்கரை பொங்கல் வைத்து இயற்கைக்கும் இறைவனுக்கும் படையலிடுவது தமிழருடைய மரபு, தமிழருடைய பண்பாடு. அதை நினைவூட்டும் வகையில் இந்த பாசுரம் அமையப்பெற்றுள்ளது. ஆண்டாள் தமிழருடைய தைப்பொங்கல் திருநாளுக்கு வாழ்த்து கூறுவதாக நாம் இந்த பாசுரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட கூடாரை வெல்லக்கூடிய சீர்கோவிந்தனுடைய நாமத்தை நாமும் கூறி அவனை வழிபட்டு திருமாலின் திருவருளை பெறுவோம். உழவர் திருநாளாம் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை கொண்டாடி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.